பிள்ளைத்தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிள்ளைத்தமிழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சோழி பிரசுரத்தின் மூலமாக ஒவ்வொருவருடைய கிரக பயிற்சியுடைய பலாபலங்களை எல்லாம் இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, அதாவது சனி பயிற்சி. கிரகங்களில் 3 கிரகத்தினுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நாம் சந்திக்க போக வேண்டியது குரு பகவானுடைய பயிற்சி. குரு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதே நேரம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி. இடைவெளி குறுகியாக இருந்தாலும் கூட இந்த பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தருமானா கண்டிப்பாக தரும். சொல்லியிருக்காங்க இல்லையா பெரியவங்க, குருவின் பார்வை கோடி பொன்னியம் தரும், குரு பார்க்க கோடி பாவம் தீரும். அந்த குருவினுடைய பார்வைக்கு அவ்வளவு சிறப்புங்க. இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை அல்லவா. அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருக்கணித வாக்கிய பிரகாரம் நான் சொன்னாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சியும் சேர்த்தே சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு வெள்ளம் மாறி அலை அடித்தாலும் கூட அதை தடுத்து நமக்கு நற்பலனை தர கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தானே. அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 7, 10 அவருடைய பார்வை. இப்போ சனி பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மீனராசியிலிருந்து அவர் பார்க்கின்றார். மீனராசியிலிருந்து அவருடைய பார்வை எங்கே படுதுன்னா 3, 7, 10. 3வது பார்வையாக அவர் ரிஷபத்தை பார்க்கின்றார். 7வது பார்வையாக பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பார்க்கின்றார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்வை, அந்த 10வது பார்வை பார்த்தீங்கன்னா 3, 7, 10. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வை நமக்கு எந்த விதமான பலனை தரும் என்று நம்ம எல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அந்த வகையில் குரு பகவானுடைய பயிற்சி, இந்த குரு பகவானுடைய பயிற்சியை பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகின்றார். கடகத்தில் வருவது மட்டுமல்லங்க, அவர் உச்சம் பெறுகின்றார். அவர் உச்சம் பெறுகின்றது ஒரு அற்புதம். உச்சம் என்றால் என்ன? பலம் பெறுகின்றார். ஆனால் ஒரு சூட்சும ரகசியத்தை நான் சொல்லலைங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சம் பெறுவதால் என்ன விதமான நற்பலனை தந்துவிட போகின்றார். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் கடகம் பார்த்தீங்கன்னா யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. சந்திரனும் குருவும் பகைதானே. அங்கு அவர் பலம் பெற்றால் என்ன, பலகீனமானால் என்ன, ஆனாலும் கூட அதனுடைய தாக்கம் வீரியம் நம்மை பாதிக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்காதா? கலங்கி தவிக்கின்ற நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இழவாதா? இழந்ததை திரும்ப பெற மாட்டோமா என்றெல்லாம் ஏங்குகின்றது மனித நிலம். எல்லாம் இருந்தும் இன்று இல்லாத ஒரு நிலையை நான் சந்தித்து விட்டேனே என்றெல்லாம் கலங்கிய ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் குரு பகவானை விட இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை என்று சொல்வார்கள். சனியுடைய பார்வை கெடுபலனை தரும் என்று சொல்வார்கள். அல்ல, சனி பகவானுடைய பார்வை கெடுபலனை தராது. அப்புறம் என்ன பலனை, எத்தகைய தாக்கத்தை தரும் என்றால் நாம் சரியாக இருந்து விட்டால், மனமும் உடலும் சரியான இருந்து விட்டால், தவறான பாதையை நோக்கி செல்லாமல் இருந்து விட்டால் சனியின் பார்வையும் நற்பலனை தரக்கூடியது தான். அப்போ மனோ ரீதியாக உடல் ரீதியாக அவர் எத்தகைய தாக்கத்தை உண்டு பண்ணுவார். இதுவரை என்னுடைய அனுபவத்தில் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவது சற்று கவனமாக தான் சொல்லணும், கொஞ்சம் நிதானமாக தான் சொல்லணும். அந்த வகையில் இது எவ்வாறு இருக்கும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் 2026 குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசி அன்பர்களே, அருமையான ஒரு காலகட்டமோ ஒரு அருமையான சந்தர்ப்பமோ அமையாதா இந்த காத்திருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும்? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் 6ல் ரோக குருவாகத்தான் பலன் தருகின்றார். 6ல் அவர் ரோக குருவாக பலன் தருகின்றார். கவலையே பட வேண்டாம். சற்று கவனமாக இருந்து விட்டால், சற்று நிதானமாக இருந்து விட்டால், சற்று பொறுமையாக இருந்து விட்டால் உடல் ரீதியாக மன ரீதியான பாதிப்பிலிருந்து நாம் தப்பித்து விடலாம். நாம் என்று சொல்வதை கும்பராசிக்காரர்கள். அதாவது அவர் ரோக குரு. ரோகம் என்றால் உடம்பு தானே. அது உடம்பு மட்டுமல்ல, உடம்பை மட்டும் பாதிப்பதல்ல, மன ரீதியான சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் தரப்போகின்றார். ஆனாலும் கூட கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் பாதசனியாக இருக்கின்றார். அந்த இடம் லாபஸ்தானம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாதசனியாக இருக்கின்றார். சனியும் குருவையும் சேர்த்தே முழுமையான பலனை சொன்னால்தான் அது முழுமையான பலனை சொன்னதாக அர்த்தம்.
அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத சனியாக இருந்தாலும் கூட, அதே நேரத்தில் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் 6ல் ரோக குருவாக இருப்பதனால கவலைப்பட வேண்டாம். ஒன்றே ஒன்று தான், மனமும் உடலும் சரியான பாதையில் பத்திரமா வச்சுக்கிட்டா போதும். ஒரு திருமண வாழ்வு பொறுத்த வரைக்கும் திருமணம் நல்ல முறையில் அமையும். ஆனால் கவனமாக இருக்கணும். அது காதல் திருமணமோ பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணமோ. நல்ல தொழில் அமையும் இந்த காலகட்டத்தில். அந்த தொழில் அமையும் போது ஒரு முறைக்கு முறை யோசிக்க வேண்டும், முடியுமா முடியாதா, நடத்த முடியுமா முடியாதா என்று ஆற்றில் ஒரு காலம் சேற்றில் ஒரு காலம் வைக்காமல் தெளிவான முடிவோடு எடுக்க வேண்டும். நல்ல தசா புக்தி இறை அருளும் பித்திருக்களுடைய ஆசையும் மட்டும் அமைந்தால் மட்டுமே, இறை அருளும் நல்ல தசா புத்தியும் பித்திருக்களுடைய ஆசையும் அமைந்தால் மட்டுமே இந்த காலத்தை நீங்கள் கடந்து விட வேண்டாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதசனியாக இருந்ததெல்லாம் பதட்டப்பட வேண்டாம். அதே நேரம் மன்னன் மண்ணில் விழுந்தான் அல்லவா ராவணன், அவனை சனி பகவான் பற்றியது பாதசனியாகத்தான். தவறான மனிதர்களுடைய தொடர்பு, தவறான பாதையை நோக்கி நகர்தல் ஆகியவை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரும். கவலையே பட வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் அதிலிருந்து மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தையும் இறை சக்தி வழங்கும். குறிப்பாக சொல்ல போனால் கும்பராசிக்கு 6ல் ரோகசூரியாக இருப்பதனால சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பார்கள். உடல் ரீதியாக நீங்கள் கவனமாக இருந்து விடுங்கள். இந்த காலகட்டத்தில் மருத்துவம் சார்ந்த செலவுகளை நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் உள்ள சிலரும் சந்திக்க வேண்டி வரும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மன கசப்புகள் வரத்தான் செய்யும். தொழிலில் சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், அதே நேரம் இது என்னை பொறுத்தவரை இந்த காலத்தில் ராகுவினாலும் முழுமையான நற்பலனை பெறக்கூடிய அற்புதமான ஒரு தவித்த வாய்க்கு தண்ணீரும் பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதமும் கிடைக்கின்ற சூழ்நிலை அமையும். இந்த காலகட்டத்தில் பாதசனி காலத்தில் தன்னை மட்டுமல்ல தன் மனதையும் கட்டுப்படுத்தியவர்கள் வெற்றி நோக்கிய நகர்ந்த கதையெல்லாம் நான் நிறைய சொல்ல முடியும். என்னால் கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கை மட்டுமே இந்த காலம். குரு பகவான் தேவகுருவினால் எந்த விதமான பலனை பெற முடியாவிட்டாலும் அசுர குருவினால் அற்புதமான யோக பலனை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம், அந்த கணவன் மனைவி உறவு, அந்த உறவுல வெற்றியை நோக்கி நகர்கின்ற, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய, பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான யோக பலனை தரக்கூடிய காலகட்டம். இங்கே செய்ய வேண்டியது ஒன்று தான். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள். அங்கு பிரகஸ்பதிக்கு ஒரு ஆலயம் உண்டு. குரு பகவானுக்கு பச்சை வஸ்திரத்தையோ கொண்டக்கடலை மாலையோ அணிவித்து பாருங்கள். கையில் மஞ்சள் நிறத்தில் ஒரு பேனா மூடி வச்சுக்கிங்க. மஞ்சள் நிற ரத்தினங்களை அறிந்து கொள்ளுங்கள். மஞ்சள், அதாவது உருட்டு மஞ்சள் சொல்லுவாங்க, அந்த மஞ்சள்களை அம்மன் ஆலயத்திற்கு காணிக்கையாக தருங்கள். அவ்வாறு செய்வீர்களானால் இந்த காலகட்டம் இந்த குருவினால் முழுமையான பலனை பெற முடியாவிட்டாலும் கூட சில நல்ல நல்ல யோக பலன்களை எல்லாம் பெறக்கூடிய சந்தர்ப்பத்திற்கு கும்பராசிக்கு உண்டு. நான் சொன்னேன் அல்லவா, தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுருவினுடைய அற்புதமான ஆற்றல்னால சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் கிட்டும். அதே நேரத்தில் திருமணத்தை பொறுத்தவரை கவனமாக இருந்து விட்டாலே போதும். யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். நல்ல சந்தர்ப்பங்கள் அமைந்தாலும் கூட அந்த சந்தர்ப்பத்தை வசப்படுத்துகின்ற சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். 2026 இந்த குரு பயிற்சியில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 6ல் ரோக குருவாக இருந்தாலும் கூட அசுர குருவிடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும்.